ரித்திமா கிச்சன். இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் ஒரு காவத்து கிழங்கு ரெசிபி பார்க்கலாம். இந்த கிழங்கு இந்த காவத்து கிழங்குன்னு சொல்கிறது நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கேரளாவில் இந்த திருவோதரை அன்னைக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்வாங்க. இந்த காய் சமைப்பாங்க. வாங்க நம்ம அந்த ஸ்டைலில் சமைச்சு பார்க்கலாம். காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் மண் பாத்திரம் காஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிறேன். குக்கரில் வைக்கிறவங்க குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டால் போதுமான அளவாக இருக்கும். முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்ற போகிறேன். இதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான அரை மூடி, நான் 1/2 கிலோ எடுத்துருக்குறேங்க. அரை மூடி தேங்காய் திருகி வச்சுருக்கேன். இதில் இந்த கரண்டியில் 2 ஸ்பூன் அஞ்சலைப்பெட்டி கரண்டியில் 2 ஸ்பூன் ஜீரகம் வச்சு அதை அரைச்சிட்டு வந்துட போகிறேன். இப்போது இதுக்கு தேவையானதை போடுவோம். இந்த கிழங்குக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டு போகிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு போகிறேன். 2வது மிளகா பொடி போடுறதுன்னா இந்த டைம் இப்போ போட்டுக்கணும். 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிங்கன்னா 1/2 கிலோ கிழங்கு அது கரெக்டாக இருக்கும். நான் இதில் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். 4 வரமிளகா வச்சுருக்கிறேன். இதில் அஞ்சலைப்பெட்டி அளவு கரண்டியில் நான் 2 ஸ்பூன் ஜீரகம் வச்சுட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் திப்பியாக அரைச்சிட்டு வரணும். உதிரியாக அரைச்சிட்டு வந்தோம்னா தான் இந்த காய்க்கு மேட்ச் ஆகும். வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே கிழங்கு வெந்துடும். நம்ம போட்ட காய் நல்லா வெந்துருச்சு. இந்த அளவு நம்மளுக்கு போதுமான அளவு. இவ்வளவு நான் ஊற்றின தண்ணியில் தண்ணி சுண்டி இவ்வளவு தண்ணி இருக்குது. நான் தேங்காய் பிறுபிறுன்னு அரைச்சிட்டு வந்திருக்கு. தேங்காய், வரமிளகா, ஜீரகம் இதில் போட்டு போகிறேன். இப்படி தான் போடணும். இன்னி தண்ணி ஊற்றக்கூடாது. இதுலேயே இது பிரண்டை போல் வரட்டும். இப்படி தவண்டு வந்துடும். பாருங்கள், போட்டிருக்கிற தேங்காய் இது கூட தவண்டு வேகட்டும். பார்க்கலாம். காயெல்லாம் போட்டதெல்லாம் நல்லா கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது சில பேர் இப்படி உடச்சி விட்டுக்குவாங்க. நமக்கு வேண்டாம், நமக்கு இப்படி தான் வேணும். இது நமக்கு போதுமான அளவு. நான் இப்போ தாளி போட்டு இறக்கிக்கலாம். பாருங்கள், இதுக்கு வெளிச்செண்ணெய் தான் ஊற்றணும். நான் வெளிச்செண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கிறேன். கடுகு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். ஒரு 2 வரமிளகா அப்படியே முழுசாக போட்டு போகிறேன். கருவேப்பிலை வாங்கி போட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்தால் போதும். இது ஒரு நல்ல சத்துள்ள ஃபுட்டுங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது என்ன கிழங்குன்னு சொல்லி கொடுங்க. இதோட கொடி வெத்தலை மாதிரி இருக்குது. அந்த கொடியோட இலை. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.